வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு சோப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வந்து உளுந்து பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சோப் செய்யறதுக்கு பேசிக்காக வந்து என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக கிளிசரின் பேஸ் வந்து தேவை மெல்டன் போருக்கு. ஸோ இது வந்து கேப்சூலு. இது நாட்டு மருந்து கடையிலையும் இல்லைன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆனதுமே நம்ம பேஸஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டுறணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பேஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பேஸ் கொஞ்சம் கரைஞ்சதும் நான் என்ன பண்ணிட்டேன்னா உளுந்து பவுடர் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயிலெல்லாம் இல்லை, என்னால் அது வாங்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஸ்கின் க்ளோனஸ்க்காக நீங்கள் வந்து கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கேப்சூல் வந்து 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டேன். ஃபுட் கலர் உங்ககிட்ட இருக்கும் வீட்லேயே இல்லையா? ஸோ நீங்கள் அந்த ஜிலேபி பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ அதுலேயே நீங்கள் பவுடராக வாங்குறத விட இந்த மாதிரி லிக்விட்ஸாக கூட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 கலரில் செஞ்சுருந்தேன். இது வந்து எல்லோ கலரு, இன்னொரு லிக்விட் வந்து பிங்க் கலர் லிக்விட் வந்து நான் வச்சு செஞ்சேன். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியும் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு கலர் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதில் இன்னும் கொஞ்சம் வந்து பேஸ் வச்சுருந்தேன். ஏன்னா 200 கிராம் போட்டிருந்தேன் இல்லையா பேஸு. இப்போ வந்து இதில் நான் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு. அவ்வளோதான். உளுந்து வந்து பவுடர் போடும்போது கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன கலர் மட்டும் தான் வேறு, பேஸ் வந்து ஒன்று தான். இந்த உளுந்து சோப் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.